எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மிக முக்கியமான அவசரமான வானிலை எச்சரிக்கை இது. வரப்போற போகி பண்டிகை அன்னைக்கு, அதாவது ஜான்வரி 14ஆம் தேதி தமிழ்நாட்டை ஒரு புயல் தாக்க போகுது. இதனால என்னென்ன நடக்கலாம், நாம எப்படி தயாராக இருக்கணும்னு எல்லா விவரங்களையும் இப்போ முழுசா பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க பாக்குற இந்த நம்பர் சும்மா இல்ல. இது சாதாரண மழை கிடையாது. மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பயங்கரமான சூறாவளி காத்து வீசோன்னு எதிர்பார்க்கப்படுது. யோசிச்சு பாருங்க, இந்த வேகத்துல காத்தடிச்சா மரங்கள் எல்லாம் சாஞ்சிடும், பெரிய பாதிப்புகள் கூட வரலாம். அதனால நாம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, திடீர்னு எப்படி இந்த புயல் வருது? இதுக்கு காரணம் என்னன்னா, வளிமண்டலத்துல ஒரு கீழடுக்கு சுழற்சி உருவாகியிருக்கு. அதுவும் சரியா நம்ம போகி பண்டிகை அன்னைக்கு, அதாவது ஜனவரி 14ஆம் தேதி. இது ஒரு பெரிய புயலா மாறப்போகுது. பண்டிகை நேரங்கிறதால நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும், இல்லையா? ஓகே, இப்ப எல்லா மாவட்டத்திலயும் ஒரே மாதிரி பாதிப்பு இருக்குமான்னு கேட்டா இல்ல. சில மாவட்டங்கள்ல புயலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். வாங்க, எந்தெந்த மாவட்டங்கள்ல அதிக மழை பெய்யும்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த லிஸ்ட்ல இருக்கிற மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிற நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடியிலையெல்லாம் மிக மிக கனமழை பெய்யும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. உங்க மாவட்டம் இதுல இருந்தா உடனே பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. மத்த இடங்கள்ல மிதமான மழை இருக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், கடலோர மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க கவனத்துக்கு. அதிகாலையில பயங்கரமான பனிமூட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லாம பகல் நேரத்துல வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறையுமா. சோ ஒரே நேரத்துல குளிராவும் ஈரப்பதமாவும் இருக்கும். சரி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்மள பாதுகாக்க அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு, அத பத்தி இப்ப பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிவிப்புங்க. மாணவர்களோட பாதுகாப்பை மனசுல வச்சு ஜனவரி 14ஆம் தேதி தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஸ்கூல் காலேஜுக்கும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. ஆமாங்க, எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் அன்னைக்கு லீவு. பள்ளி கல்வித்துறை இந்த உத்தரவை போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம மீனவ நண்பர்களுக்கான ஒரு உயிர்காக்கும் எச்சரிக்கை. கடலுக்கு போறத பத்தி ஒரு ரொம்ப முக்கியமான தகவல் வந்திருக்கு. இதை கண்டிப்பா கவனிக்கணும். இப்ப எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி, மீனவர்கள் கடலுக்கு போகலாமா கூடாதா? இதுக்கு வானிலை ஆய்வு மையம் ரொம்ப தெளிவான உறுதியான ஒரு பதில சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, கடல் நிலைமை எவ்ளோ மோசமாக போகுதுன்னு. தென் தமிழக கடற்கரை பகுதிகள்லயும் மன்னார் வளைகுடா பகுதிகள்லயும் காத்தோட வேகம் மணிக்கு 45லிருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் இழுக்குமா. சில சமயங்கள்ல அது 65 கிலோமீட்டர் வேகத்தை கூட தொடுமா. யோசிச்சு பாருங்க, இந்த வேகத்துல போற காத்துல படகை கட்டுப்படுத்துறது எவ்ளோ கஷ்டம், ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதனால ரொம்ப உறுதியான அறிவுரை என்னன்னா, தயவு செஞ்சு யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க போகாதீங்க. மறுபடியும் அரசாங்கம் சொல்ற வரைக்கும் யாரும் கடலுக்குள்ள போக வேண்டாம். உங்க பாதுகாப்பு தான் எல்லாத்துக்கும் மேல. சரி, இப்ப மத்த மாவட்டங்கள், குறிப்பா நம்ம தலைநகர் சென்னையோட நிலைமை என்ன? அங்க வானிலை எப்படி இருக்கும்? வரப்போற சில நாட்களுக்கு என்ன ஃபோகாஸ்ட்னு பாத்திரலாம். சென்னை வாசிகளுக்கு ஒரு சின்ன ஆறுதல், புயலோட நேரடி தாக்கம் அங்க கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஜான்வரி 14 அன்னைக்கு வானம் மேகமூட்டமா இருக்கும். அப்பப்போ இடியோட லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. வெப்பநிலை பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 31 டிகிரி, குறைந்தபட்சம் 24 டிகிரி இருக்கும். சோ சென்னையில பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காதுன்னு நம்ம இது ஜான்வரி 14ஆம் தேதியோட முடியுதான்னு கேட்டா இல்ல. சில குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல ஜான்வரி 19ஆம் தேதி வரைக்கும் மழை தொடரும்னு சொல்றாங்க. ஆனா மத்த மாவட்டங்கள்ல வறண்ட வானிலை தான் நிலவும். பாருங்க, இந்த எல்லா தகவலும் நம்மள பயமுறுத்துறதுக்கு இல்ல, நம்மள நாம தயார்படுத்திக்கிறதுக்கு தான். புயல் வரத்தான் போகுது, ஆனா நாம முன்னெச்சரிக்கையா இருந்தா நிச்சயம் பாதிப்புகளை குறைக்க முடியும். சோ நீங்க எல்லாரும் பாதுகாப்பா இருக்க தயாரா? தேவையான ஏற்பாடுகளை செய்யுங்க, பத்திரமா இருங்க, மத்தவங்களையும் பாத்துக்கோங்க.